பிள்ளைகள் குட் ஈவினிங். இன்றைக்கு செஷன் வந்து பாருங்க பிள்ளைகள், சார்பு ஆர்முடுகளில் ரெண்டாவது கிளாஸ். அப்போ முதலாவது கிளாஸ்ல நாங்கள் வந்து என்ன பார்த்தோம்னு சொன்னால் சில அமைப்புகளுக்கு நாங்கள் ஆர்முடுகளை எவ்வாறு கையாள்றது, அந்த நேரத்துக்கு யார் ஓய்வில் இருப்பார், யார் இயங்குவார், யார் சார்பா யார்ன்ற விடயங்கள் கொஞ்சத்தை பார்ப்போம். அப்போ அந்த மாதிரியான வினாக்களை தான் நாங்கள் லாஸ்ட் வீக்கு பார்த்தோம். ஒரு 4 உதாரணங்கள் மாதிரி பார்த்தோம். ரைட். அப்போ இன்னைக்கு அதில் எக்ஸ்டென்ஷன் அதை தாண்டி என்னென்ன மாதிரி விடயங்களுக்கு நாங்கள் ஆர்முடுகள் மார்க் பண்ணலான்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். ரைட். அப்போ நாங்கள் கேள்விக்கு போவோம். அதாவது கேள்வி வரக்கூடிய வடிவங்களை தான் நாங்கள் நோட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரைட். ரைட் பிள்ளைகள் பாருங்க, எங்களுக்கு சாதாரண ஒரு சாய்தளம் ஒன்று தராங்க. சாதாரண சாய்தளம், ஓய்வில் உள்ள சாய்தளம். அப்போ ஓய்வில் உள்ள சாய்தளத்தில் நாங்கள் என்ன செய்யறோம்னா ஒரு துணிக்கையை வைக்கிறோம். மிக முக்கியம், இந்த சாய்தளம் நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. சில பிள்ளைகள் அந்த சாய்தளம் நிக்கும்னு நினைச்சே கேள்வி செஞ்சுட்டு போவாங்க. அது நல்லா விளங்கிக்கிறனும். இந்த சாய்தளம் எப்படினாலுமே மூவ் ஆகாது, அது அங்கனே நிற்கும். அப்ப இவ்வாறான வினாக்கள் நீங்க பிசிக்ஸ்லயும் சந்திச்சிருக்கிறது தான். இன்னும் மெட்ஸ் அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணல, படிப்படியா எக்ஸ்டெண்ட் பண்ணும். சாதாரணமா ஒரு துணிக்கையே வச்சிருக்கிறேன். இது ஒரு சாய்தளம், நிலையான சாய்தளம். நிலையான சாய்தளம். அப்ப நிலையான சாய்தளம்னு சொன்னா அவர் என்ன நடந்தாலும் நிலையா தான் இருப்பார். அவரோட சமநிலையை பத்தி கருத தேவையில்லை. அவர் நிலையானால் சமநிலையில் தான் இருக்கிறாள். அப்ப அவரோட சமநிலையை பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணவோ இந்த நிரூபிக்காட்டவோ தேவைப்படாது. அவரோட திணிவையும் தந்திருக்க மாட்டாங்க. இந்த சாய்தளத்துல திணிவை தர மாட்டாங்க. அதோட சமநிலையை பத்தி ஆராய தேவையில்லை. அப்ப நாங்க இப்ப ஆராய வேண்டியது என்னன்னு சொன்னா இந்த துணிக்கையோட இயக்கத்தை பத்தி. அப்ப துணிக்கையை நீங்க வைக்கிறீங்க, உருளல, சுழற்சி இயக்கம் இல்லைங்கண்ண, வழுக்குது. வழுக்கிறதா தான் நாங்க கருதுறோம். அப்ப நிலையான சாய்தளம், துணிக்கையை நாங்க வைக்கிறோம். துணிக்கையை வைக்கக்குள்ள சாய்தளத்தின் வழியே அசையுது, உருளல, வழுக்குது. அதுல நல்ல தெளிவா இருக்கும். உருண்டு போற மாதிரி வினாக்கள் மேத்ஸ்ல வராது, பிசிக்ஸ்ல சுழற்சி இயக்கத்துல அந்த பகுதியை நாங்க பார்த்துருக்கோம். ரைட். அப்ப வழுக்கும் பொருள் ஒன்று தராங்க. இப்ப அந்த வழுக்கும் பொருளோட திணிவை தருவாங்க. வழுக்கும் பொருளோட திணிவை தருவாங்க. இவரை ஏன்னு வைப்போம், இவரை பின்னு வைப்போம். என்னத்தான் சொன்னாலும் நிலையா இருப்பாங்க சொன்னா லாஸ்ட் வீக் கப்பியை பத்தி பார்த்தோம். நிலையான கப்பி, கட்டப்பட்ட நிலையான கப்பி, இவரோட ஆர்முடுகள் பூச்சியம் தானே. இதுல தொங்குற பொருட்களோட ஆர்முடுகள் வேறுபடும். அதே மாதிரி நிலையான சாய்தளம், அவரோட ஆர்முடுகள் எப்பயும் செய்வர், எப்பயும் செய்வர். அப்ப நாங்க ஆர்முடுகளை விளங்கிறனும் பிள்ளைகள். ஏட ஆர்முடுகள் புவி சார்பா பூச்சியம், நிலையான சாய்தளம் தான். நிலையான சாய்தளத்துல அவரோட ஆர்முடுகள் இருக்க இயலாது. இப்ப ஏ மீது பி வைக்கப்பட்டுள்ளது, ஆனா பி இயங்குது. அவ பீட ஆர்முடுகள் இந்த திசையில இருக்கும். அப்ப சாய்தளத்தின் உயர் சரிவு கோட்டின் வழியே, இந்த வேர்டை நல்லா விளங்கிடும். சாய்தளம், சரிவு கோடு. அப்ப அந்த எக்ஸாம் பேப்பர்ல அந்த மாதிரி ஒரு வேர்ட் வரும், சாய்தளத்தின் உயர் சரிவு கோட்டின் வழி. அவ்வாறு இந்த துணிக்கை கீழ் நோக்கி இயங்குகிறது.
அவ்வாறு இயங்குகிறது. இவரது ஆர்முடுகளை எஃப் வைக்கும். இப்ப இந்த ஆர்முடுகள் யாரு சார்பா யாருடன்னு பார்ப்போம். ஏ மீது தான் பி வைக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏ மீது பி வைக்கப்பட்டிருந்தா ஏ சார்பாக பியின் ஆர்முடுகள் தான் நான் பார்க்கணும். அப்ப அதுல இருந்து பாருங்க பிள்ளைகள், ஏ சார்பாக பி, ஏ சார்பாக பியின் ஆர்முடுகள் அவர் தான் இந்த பக்கமா எஃப் மார்க் பண்ணி எல்லா விஷயத்த விளங்கிடுங்க. ஏ சார்பாக பீட ஆர்முடல் இது, புவி சார்பா ஏட ஆர்முடல் 0, புவி சார்பா. எனவே புவி சார்பா பீட ஆர்முடல காண வேண்டிய தேவை. சமன்பாட புவி சார்பா தான் எழுத போறோம். அப்ப அதனால சின்ன காவி கூட்டல் ஒண்ணு, ஆர்முடுகளுக்கு செட்டார சின்ன காவி கூட்டல் ஒண்ணு பார்க்க போறோம். ஆர்முடுகள் புவி சார்பாக பி இனது ஆர்முடுகள். புவி சார்பா பீட ஆர்முடுகளை பார்க்க போறோம். புவி சார்பாக பீட ஆர்முடுகள் ஏ பி ஏ பிளஸ் ஏ ஏஇ காவி கூட்டல் எழுதிட்டோம். எங்களுக்கு பிஇ தான் தேவை. பிஏ இந்த பக்கம் சிம்பிள் எஃப். ஏஇ சாய்தளம் நிலையாக உள்ளது, நிலையாக உள்ளது. இவங்க 2 பேரையும் கூட்டுனா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதுதான் 0. அப்ப இவங்க 2 பேரையும் கூட்டுனா இவர் தான் விட. ஏ சார்பா பி ஆர்முடுகளும் புவி சார்பா பி ஆர்முடுகளும் சமம். எனவே நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏ சார்பாக, அதாவது பீட புவி சார்பான ஆர்முடுகள் இந்த பக்கம் எஃப். பேசிக் கான்செப்ட் ஒன்று, ரொம்ப கஷ்டம் இல்லை. இவ்வாறு இவர் இயங்குகிறார். ரைட். அப்ப இவர் இவ்வாறு இயங்க இவருடைய ஆர்முடுகள் செல்லும் திசையில நாங்கள் சமன்பாடு ஒன்று எழுதுவோம். சமன்பாடு ஒன்று ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுக்கு விசைகளை மார்க் பண்ணணும். விசைகளை மார்க் பண்ணக்குள்ள பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு திசை தேவை. இவர் இயங்குறாருன்னு சொன்னா இவருடைய நிறை விசை எம்ஜி, பீட திணிவு எம்னு சொன்னா நிறை விசை எப்போதும் நிலைக்குத்தா கீழ் நோக்கி தாக்கும். மறு தாக்கத்தை நான் மார்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. மறு தாக்கம் ஆர்னு மார்க் பண்ற. யாருக்கு கிடைக்கிறாருன்னு பாருங்க, தளத்துக்கு செங்குத்தா. தளத்துக்கு செங்குத்தா ஆர் மறுதாக்கம். இந்த சாய்தளத்தினால பீன்ற துணிக்கைக்கு கிடைச்ச ஆர்முடுகள் சாய்தளத்திற்கு தளத்துக்கு செங்குத்தா இருக்கணும். எங்க மறுதாக்கம் மார்க் பண்ணாலும் தளத்துக்கு செங்குத்தா. இப்ப இங்க ஸ்தலம் இது, அவருக்கு செங்குத்தா போகணும் நான் மறுதாக்கம். அப்ப நியூட்டனின் 3ஆம் விதிப்படி சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்கு ஒவ்வொரு தாக்கத்துக்கும். அப்ப மற்ற மறுதாக்கம் எது, மற்ற மறுதாக்கம் எப்படி வரணும்னு டக்குன்னு யோசிக்க தெரியணும். மற்ற மறுதாக்கம் இங்க வரும், அதுவும் சமனும் எதிருமானது. சமனும் எதிருமானது இவருக்கு இவர், அதுவும் செங்குத்தார். 2 ஆரையும் ஒட்டி வரையாங்க. இந்த மறுதாக்கம் இந்த துணிக்கைக்குரியது,
இந்த மரத்தாக்கம் சாய்தளத்துக்குரியது. ஆனா சாய்தளம் நிலையான ஆள். இந்த மரத்தாக்க விசையை வச்சுக்கிட்டு நாங்க சாய்தளத்துக்கு எந்த ஒரு சமன்பாடும் எழுத போறது இல்லை. சாய்தளம் தான் நிலையானது. இந்த ஆறால எந்த பாதிப்பும் இல்லை. சாய்தளத்துக்கு கிடைக்கிற ஆறால எந்த பாதிப்பும் இல்லை. ரைட். இப்ப இயக்க திசை நமக்கு தெரியும். இந்த ஆர்முடுகளோட திசை இது. இங்க இருக்கிற கோணத்தை போடுவோம் டீட்டா. அப்ப பாருங்க பிள்ளைகள், இது ஒரு கோணம். இந்த பக்கமா தான் நாங்க சமன்பாடு எழுத போறோம். இந்த பக்கமா தான் எழுத போறோம். அப்ப நிறை விசைய பாத்தீங்கன்னா நிலைக்குத்தா இருக்கு. அப்ப இதை நல்லா விளங்கிறதுக்காக ஒரு டயக்ராம் வரைகிறேன் பாருங்க பிள்ளைகள். இந்த நிலையில ஆர்முடுகள் இருக்கணும் தானே. அந்த நிலையில விசை என்னன்னு பார்ப்போம். கவனிக்க. இங்கட நாங்க திணிவை வச்சா நிறை விசை நிலைக்குத்தாக தாக்கும். நிலைக்குத்தா அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுங்க. இது 90 பாகை. ஏன்னா அடித்தளம் கிடையா இருக்கு. இவர் நிலைக்குத்தா இருக்கிறாரு. கிடைக்கோட்டுக்கும் நிலைக்குத்து கோட்டுக்கும் இடையில இருக்கிற தோணம் 90 பாகை. அப்ப இவர் டீட்டா, இவர் 90னா இவர் 90 டீட்டா. இந்த கோணம் 90 டீட்டா. இப்ப விசை பிரிப்பு ஒண்ணு செய்யறோம். இவரை நான் இப்படி பிரிக்க போறேன். இந்த கோணமே தான் இந்த கோணம். பிள்ளைகள், இவரும் ஒரு ஒத்த கோணம். இவர் 90 டீட்டான்னா இவரும் 90 டீட்டா தான். நிறைய பிள்ளைகளுக்கு அந்த பகுதி விளங்குறது இல்லை. அப்படியே பாடமாக்கி வச்சிருவாங்க. இது 90 டீட்டான்னா இதுவும் 90 டீட்டா. இவரை இப்படியே பிரிக்கணும். அப்ப எம்ஜி கொஸ் 90 டீட்டா. எம்ஜி கொஸ் 90 டீட்டா எம்ஜி சைன் டீட்டாக்கு சமம். இப்போ வருவோம் விஷயத்துக்கு. இதுதான் நிறை விசை. தளத்தின் வழியை இந்த பக்கமா தாக்குற விசை எம்ஜி சைன் டீட்டா. அப்ப இங்க இருக்கிற விசைய கண்டுட்டோம். இனி F7MA தானே நாங்க போட வேண்டியது. இந்த திசையில F7MA போடுகிறோம். அதுவும் எம் திணிவுக்கு போடுறோம். எம் திணிவுக்கு போடுறோம். அப்ப எம் திணிவுக்கு தாக்கக்கூடிய விசை இந்த பக்கமா எம்ஜி சைன் டீட்டா. எம்ஜி சைன் டீட்டா இப்படி தாக்குது. வேற ஒரு விசை தளத்தின் வழியே தாக்கவில்லை. தளத்துக்கு செங்குத்தா ஆறு தாக்குது. ரைட். அப்ப நான் பார்ப்போம். எம்ஜி சைன் டீட்டா சமன் எம்எஃப்னு போட்டோம். எஃப்னு போட்டது புவிசார்பான துணிக்கையிட ஆர்முடுகள். எம்எம் கேன்சல். எஃப் சமன் ஜி சைன் டீட்டா. இந்த சாய்தளம் ஒப்பமானது. இந்த சாய்தளம் கரடானது அல்ல. அப்ப சாய்தளம் ஒப்பமானதுனால ஒப்பமான சாய்தளத்தின் வழியே இந்த துணிக்கேடு ஆர்முடுகள் ஜி சைன் டீட்டான்னு போடுறோம்.
இனி ஒரு கேள்வி கேட்கலாம் பிள்ளைகள். என்ன கேள்வின்னு பார்ப்போம். இனி ஒரு கேள்வி கேட்கலாம். மறுதாக்கம் யாதுன்னு கேட்கலாம். பாருங்க, மறுதாக்கம். அப்ப யாருக்கு மறுதாக்கம்னு கேட்டா எம்மிற்கு மறுதாக்கம். திருப்போம். இந்த ஆற கேக்குறாங்க. இப்ப விசையெல்லாம் இவருக்கு ஏத்த மாதிரி பிரிக்கணும். இவருக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கணும். அப்ப பாருங்க, திருப்பி இந்த இடத்துக்கு வர்றேன். இங்கட செங்குத்தா ஒரு கோடு அமைச்சா. செங்குத்தா ஒரு கோடு அமைச்சா. இது 90 டீட்டாவா இருந்தா இது டீட்டா. 90 டீட்டானா டீட்டா. இந்த விசைய இவரோட பிரிக்கிறீங்க. எம்ஜி கொஸ் டீட்டா. ரைட். அப்ப நாங்க இந்த படத்துக்கு வருவோம். துணிக்கைக்கு இந்த பக்கமா பிரிக்கிறோம். இந்த பக்கமா பிரிக்கக்குள்ள துணிக்கையோட ஆர்முடுகள் என்ன நடக்கும், மறுதாக்கம் என்ன நடக்கும்னு பார்ப்போம். மறுதாக்கம் எப்படி இருக்கு? இவர் கொஸ் டீட்டா. டீட்டா. அப்ப இவர் எம்ஜி கொஸ் டீட்டா. எம்ஜி கொஸ் டீட்டா. இந்த பக்கமா பிரிக்கிறேன். நிறை விசையோட கூறு இந்த பக்கம் தாக்குறது. இந்த ஆரம்பத்தி காய்க்கல, இந்த சாய்தளத்துல தாக்குறது. இந்த எம்ஜிட கூரை தான் பத்தி கேட்கிறேன் எங்கிட்ட. எனவே நாங்க எடுக்கலாம் பாருங்க முடிவு. நாங்க சமன்பாடு ஒண்ணு போடுறோம். சாய்தளத்துக்கு செங்குத்தா. சாய்தளத்துக்கு செங்குத்தா. சாய்தளத்துக்கு செங்குத்தா போடக்குள்ள பாருங்க பிள்ளைகள், செங்குத்தா போடக்குள்ள இந்த துணிக்கையில தான் கருதுறேன். துணிக்கையில ஆறு விசை இங்கிட்டு இருக்கு. எம்ஜி கொஸ்டிட்டா இங்கிட்டு இருக்கு. வேறொரு விசைகள் இல்ல. தளத்தின் வழியான விசைகள் வராது. தளத்துக்கு செங்குத்தேது. எனவே நாங்க போடலாம் பாருங்க, ஆர் சய எம்ஜி கொஸ்டிட்டா சமன் எம். ஏ பார்ப்போம். ஏ ஆர்முடுகளை போடணும். போடா ஆர்முடுகள் யார் வர்றாருன்னு பாருங்க. ஆர்முடுகளை கவனிச்சோம்னா எஃப்ன்றவர் இந்த பக்கம் இருக்கிறார். இவர் அப்படி இந்த பக்கம் பிரிக்கிறோம். ஆனா எங்களை 90 ரூபாய் வருது. எங்களை 90 ரூபாய் வருது. எஃப் கோஸ் 90. இந்த பக்கம் பிரிச்சாலும் எஃப் கோஸ் 90. நாங்க எஃப் பிரிக்கணும் எழுதுன பக்கத்துக்கு தானே எஃப் கோஸ் 90. அப்ப இவரை நான் இப்படியும் அடிச்சேன். எம்ஜி சைன் தீட்டாவும் இந்த பக்கம் தான், எஃப்பும் இந்த பக்கம் தான். இதுக்கு முதல் சமன்பாட்டுல. இப்ப இவர் அந்த பக்கம் அடிக்கிறோம் பாருங்க. எனவே எங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் எஃப் கோஸ் 90. எஃப் கோஸ் 90. கோஸ் 90 பூஜ்ஜியம். எனவே எம் தர பூஜ்ஜியம். எனவே ஆர் சமன் எம்ஜி கோஸ் தீட்டா. இந்த வினால ஆர் சமன் எம்ஜி கோஸ் தீட்டான்னு போடும். ஒப்பமான சாய்தளத்து. இன்னும் கரெக்டான விஷயங்களுக்கு நான் போகல. ஒப்பமான சாய்தளத்துல துணிக்கைக்கு கிடைக்கிற ஆர்முடுகள் என்னது, துணிக்கை அனுபவிக்கிற ஆர்முடுகள் என்னது, மறுதாக்கம் என்னது. ஒரு சிம்பிள் கன்செப்ட். இது பிசிக்ஸ்லயும் வந்திருக்கு. பிசிக்ஸ்லயும் இருக்கு இந்த பகுதி. அப்ப விசை பிரிப்பு ஆர்முடுகள்ன்றவங்களை சரியா விளக்கணும். ஓய்வில் உள்ள சாய்தளம்.
நிலையான சாய்தளம். இப்ப பார்ப்போம். நிலையான சாய்தளத்துல ஒரு திணிவை வச்சுட்டா அதுல ஆர்முடுகளை எப்படி காண்றது? ஒரு சின்ன உதாரணம் தான். சின்ன உதாரணம். இது 30 பாகை நோப்போம். இங்க 5 கிலோகிராம் நோப்போம். அவன் இங்க 50 நியூட்டன். இந்த பக்கம் ஆர்முடுகள் இருக்கும். நிலைப்படுத்தப்பட்ட சாய்தளம். சாய்தளத்துல எந்த ஒரு அசைவையும் நம்ம கருத போறது இல்லை. இவருக்கு செங்குத்தாக மறுதாக்கம். அந்த மறுதாக்கத்தை மட்டும் போடுறேன். இவர்ட மறுதாக்கத்தை கணக்கெடுக்க தேவையில்லை. இனி இலகுவா சமன்பாடு எழுத போறோம். அப்ப நான் எழுதக்கூடிய சமன்பாடு பார்த்தீங்கன்னா இந்த திசையில எம் திணிவுக்கு F7MA போட்டோம்னா இவரோட ஆர்முடுகள் சாய்தளம் சார்பா F இருந்தா புவி சார்பாவும் F தான். 50 sin 30 இன்னொரு 50 sin 30 சமன் 5 தர A. எனவே 5ஐயும் 50ஐயும் சுருக்குவோம். 10 முறை 10 தர அரை 5 ms-2. இது அவங்களோட ஆர்முடுகள். மறுதாக்கம் கேட்டாங்கண்ணா. மறுதாக்கம் கேட்டா என்ன நடக்கும் பாருங்க. தளத்துக்கு செங்குத்தா போடணும். F7MA R இருக்கு. இந்த பக்கம் விசை mg cos theta. அதாவது 50 cos theta. 50 cos 30. எனவே R சய 50 cos 30 சமன் 0. ஆர்முடுகள் எங்க ஆராய்ஞ்சிட்டு இருக்க தேவையில்லையே. ஆர்முடுகள் சைபர்னு தெரியும். அதே எஃப்ன்ற வர இப்போ எஃப்ன்ற வர தான் நான் ஏன்னு போட்டிருக்கிறேன். அது 0. எனவே ஆர்ட விட 50 சேடு 3 கீழ் 2 25 சேடு 3 நியூட்டன் வந்து. அப்ப இவ்வாறு விசையும் ஆர்முடுகளையும் நாம் கணிக்கலாம். விசை ஆர்முடுகளையும் இவ்வாறு நாம் கணிக்க மறுதாக்க விசையும் ஆர்முடுகளையும் நான் இலகுவான வினால இவ்வாறு கணிச்சுக்கலாம். அடுத்த கான்செப்டுக்கு போவோம். இப்போ இது ஒரு சாதாரண விஷயம். சாதாரண விஷயம் சொன்னா இந்த சாய்தளம் ஓய்வுல இருக்கு. சின்ன ஒரு பேசிக் கான்செப்ட். ஓய்வுல இருக்காரு, இவர் மட்டும் இயங்குறாரு. இப்ப அடுத்து நாம பார்க்க போறோம். இவர் இயங்கக்குள்ள இவரும் இயங்குனா அவரும் இயங்குனா என்ன நடக்கும் அப்படின்ற விடயத்தை நாங்க அடுத்து பார்க்க போறோம். அசையும் சாய்தளம். அசையும் சாய்தளம். அசையும் சாய்தளத்துக்கு ஆப்புன்னு ஒரு பெயரை சொல்லுவாங்க. ஆப்பு எனும் பெயர் அசையும் சாய்தளம் நினைச்சுக்கிருங்க. அட குறுக்குவெட்டு முகத்தை தருவாங்க. சொல்ல போனா ஒரு அரியம் ஷேப்ல இருக்கும். நீங்க அரியம் பார்த்துருக்கீங்க. அரியம் ஷேப்ல தான் உங்களோட ஆப்புன்றவரோ சாய்தளமோ இருக்க போறாங்க. உண்மையான விஷயம் அது. ரைட். அப்ப குறுக்குவெட்டு முகம் குறுக்குவெட்டு முகத்தை தான் நான் வரைகிறோம். ஆனா உண்மைக்குமே அரியத்துல ஷேப் இருக்கு. ரைட். அப்ப இந்த பக்கத்துல நாங்க வைக்கிறோம்.
இப்படியாப்பட்ட முகம் ஒன்று இருக்கு. இப்படியாப்பட்ட முகத்துல தான் நாங்க வைக்கிறோம் அந்த துணிக்கு அரியத்தில். இது இவ்வாறு வலிக்கிட்டு வருது. அத நாங்க இந்த வியூல இருந்து cross sectional வியூல பாக்குறோம். அதனால இப்படி வரைகிறோம். இந்த சைட்ல இருந்து பாக்குறோம். அப்ப இந்த கோடு தான் தெரியும். இதே மேல இருந்து பார்த்தா இப்படி வலிக்கிட்டு வர்ற பொருள் தெரியும். அப்ப இது ஒரு அரியம் வடிவத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள். யாரு? ஆப் அல்லது சாய்தளம். நான் இப்படிதான் எக்ஸாம் பேப்பருக்கு வரைகிறோம். குறுக்கு வெட்டு முகத்தை வரைகிறோம். அப்ப குறுக்கு வெட்டு முகத்துல இதுல இப்படி வைக்கக்குள்ள அது துணிக்கே வலிக்கிட்டு போகுது. குறுக்கு வெட்டு முகத்துட படத்தை தான் நாங்க எக்ஸாம் பேப்பர்ல வரையணும். அப்ப பார்ப்போம். அசையும் சாய்தளம் அல்லது ஆப். ஆப்புன்ற செக்ஷன் பொருளை வைக்கிறோம். பாருங்க, ஒரு குறுக்கு வெட்டு முகத்தை வரைஞ்சிருக்கிறேன் ஆப்புட. இங்க ஒரு துணிக்கே வரைகிறேன். உண்மைக்குமே துணிக்கே இந்த முகப்பரப்புல படும். நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு வரைஞ்சிருக்கிறேன். சரியா ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். இப்ப பாருங்க, இவருக்கு இந்த பக்கமா நாங்க மர்த்தாக்க விசைகளை மார்க் பண்ணிட்டு துணிக்கே இருக்கிறாரு எம். துணிக்கையிட திணிவேம் இவருட கோணம் டீட்டா. இப்ப இது நிலைப்படுத்தப்பட்டது இல்ல. அப்ப நிலைப்படுத்தப்பட்டதா இல்லாம இருந்தா கட்டாயம் இவரும் அசைய போறார். அப்ப இவர் அசைஞ்சா என்ன நடக்கும்? இவர் அசைஞ்சா என்ன பிரச்சனை வரும்னு பார்ப்போம். அப்ப பாருங்க பிள்ளைகள், விசைகள் மார்க் பண்றதுல மறுத்தாக்கத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஆப்பின் திணிவு இப்ப தருவாங்க. இதுக்கு முதல் வினால தரலையே. இதுக்கு முதல் வினால இவர்ட சமநிலை ஆராயலையே. இப்ப ஆப்புன்னு வேர்ட சொல்லிட்டாங்க, சாய்த்தளம்னு சொல்லல. ஆப்பு அசையும். அசைகிற இந்த ஆப்பும் ஒரு ஒப்பமான கிடைத்தளத்துல வச்சிருக்கிறாங்க. அதை கொஞ்சம் இடைவெளியோட வரைகிறேன். ரைட். ரைட் பாருங்க, ஒரு ஒப்பமான கிடைத்தளத்துல ஆப்பு வைக்கப்பட்டிருக்கு. ஆப்பின் மீது திணி வைக்கப்பட்டிருக்கு. ஆப்பின் திணிவு கேபிட்டல் எம், துணிக்கையின் திணிவு சிம்பிள் எம். இப்ப
இவரது ஆர்முடுகளுக்கு வளமையான கதை ஒன்று எழுதுறோம். எஃப். இந்த எஃப்க்கான விளக்கம் இந்த சிம்பிள் எம் திணிவு கேபிட்டல் எம் மீது போகுது. அப்ப எடுத்தோடனே புவி சார்பான்னு போட்டுறக்கூடாது. இவருக்கு நீங்க போடணும் பாருங்க பிள்ளைகள், இவருக்கு ஏபின்னு பேரு வைக்கல, திணிவு சார்பாவே ஒரு கோவை எழுதுறேன். சிம்பிள் எம் கேபிட்டல் எம் சார்பாக இந்த பக்கமா எஃப் போடுறோம். சிம்பிள் எம் கேபிட்டல் எம் சார்பாக. இப்ப கேபிட்டல் எம்முக்கு என்ன நடக்கும்னு பார்ப்போம். கேபிட்டல் எம்முக்கு கேபிட்டல் எம் நிறை விசை தாக்கும். மறுதாக்கம் ஒண்ணு இருக்கும். நிறை விசை மறுதாக்கம் எஸ் நோ நிறை விசை கேபிட்டல் எம்ஜி. நிறை விசை கேபிட்டல் எம்ஜி. இப்போ ஒவ்வொரு ஆங்கிள்லையும் சமன்பாடை நாங்கள் நல்லா விளங்கிறோம். இந்த கேபிட்டல் எம்ல தாக்குற விசைகள் நிறை விசை நேரா கீழ் நோக்கி, செவ்வன் மறுதாக்கத்தை தான் எஸ்ன்னு போட்டிருக்கு. தரையில இருந்து ஆப்புக்கு மறுதாக்கம் ஒண்ணு கிடைக்கும். அப்ப இது செங்கோணமா இருக்கும். இது செங்கோணமா இருக்கும். அப்ப இன்னொரு மறுதாக்கம் மார்க் பண்ணணுமே, சந்தேகம் வருமே. இன்னொரு எஸ் எங்க போடுறது? இன்னொரு எஸ் நீங்க போடணும் தரையில. சமனும் எதிர்மா இருக்குமே. இந்த பாடத்துல தரையிட சமநிலையை பத்தி ஆராய போறது இல்லையே. நம்ம இருக்கிற பூமி ஓய்வுல இருக்கு நினைக்க. அவ பூமியில திணிவையோ அவரோட ஆர்முடுகளையோ ஆராயிறது இல்லை எங்கட பாடம். இந்த எஸ் இப்ப நமக்கு கணக்கு இல்லை, அந்த எஸ் எங்களுக்கு கணக்கு இல்லை. ரைட். அப்ப இவருக்கு நாங்க சமன்பாடு போட்டு பூமிக்கு சமன்பாடு எழுத போறது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கேபிட்டல் எம்ல தாக்குற விசைகள் எது எது? கேபிட்டல் எம்ல தாக்குற விசை நிறை விசை மறுதாக்கம், இவர்ல கிடைக்கிற மறுதாக்கம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். இதை கிடையான தளத்துல வச்சிருக்கிறோம். இந்த தளத்தை குடஞ்சிக்கிட்டு இந்த ஆப்பு போக போறது இல்லை. ஆப்புக்கு இயங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு தளத்தின் வழியே முன்னுக்கு பின்னுக்கு. அப்ப அதுல எந்த திசையில அசையும்னு கண்டுபிடிக்க தெரியணும். அப்ப கிடையாதான் அசையலும். இவர் ஒன்னு இங்கிட்டு போயாலும் ஒன்னு இங்கிட்டு போயாலும் மாற்று கருத்து இல்ல. எங்கிட்டு போவாருன்னு பார்த்தா இந்த ஆர்ட கிடைக்கூற பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தை தான் காட்டுது. அதான் விஷயம். இவருட கிடையா நான் பிரிச்சேன்னா இது ஆர் கொஸ் டீட்டாவோ கொஸ் அல்பாவோ இந்த பக்கத்தை தான் காட்டும். இந்த ஆரை தான் பிரிக்கிறேன். அப்ப கோணம் என்ன வரும்னு பார்ப்போம். இந்தா இவர் ஒரு சிறிய கோட்டால வேறுபடுத்துறேன். இவர் டீட்டான்னா ஒரு 90 டீட்டா, இவர் டீட்டா. இவரும் செங்கோணம், இவர் 90 டீட்டா. அப்ப இந்த ஆறுன்றவரை இவருக்கு இந்த பக்கம் பிரிச்சா அங்கிட்டு தான் காட்டுவார். ஆர் கொஸ் 90 தீட்டா ஆர் சைன் தீட்டா அங்கிட்டு போவார். இப்ப நமக்கு ரெண்டு துணிக்கேடையும் இயக்கத்துல டிரெக்ஷன் தெரியணும். இல்லாட்டி சமன்பாடு எழுதக்குள்ள பிழைக்கு சந்தேகங்கள் வரும்.
இப்ப எங்களுக்கு ரெண்டு டிரெக்ஷன் நல்லா தெரியும். துணிக்கை இப்படி போகும், ஆப்பு அந்த பக்கம் போகும். அதுல இருக்கிற ஒரு கிடை விசை அந்த பக்கம் தானே காட்டுது. இவங்கெல்லாம் நிலைக்குத்து விசைகள் தானே, அவங்க கிடை விசைக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டாங்களே. அப்ப இவர் அந்த பக்கம் தான் போறாரு. அப்ப அந்த பக்கம் போறேன்னா ஆப்புக்கு ஒரு ஆர்முடுகள் இருக்கணும். அப்ப ஆப்பின் ஆர்முடுகளை கேபிட்டல் எஃப் நோக்கி. இப்ப பாருங்க, சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா கூடுது. சிம்பிள் எஃப் வந்து ஆப்பு சார்பாக துணிக்கேடு ஆர்முடுகள். கேபிட்டல் எஃப் வந்து புவி சார்பாக ஆப்பின் ஆர்முடுகள். புவி சார்பாக ஆப்பின் ஆர்முடுகள். ரெண்டு ஆர்முடுகள் மார்க் பண்ணிட்டோம். ரெண்டு ஆர்முடுகளை மார்க் பண்ணனால இனி ரெண்டையும் பொருத்தி புவி சார்பான சமன்பாடு எழுதணும். நாங்கள் எழுதுற சமன்பாடு புவி சார்பான சமன்பாடு. இப்ப பார்ப்போம் இதுல எழுதக்கூடிய சமன்பாடுகள் என்ன. அப்ப என்னென்ன திசையில எந்தெந்த பொருளுக்கு சமன்பாடு எழுதுறேன்னு பார்ப்போம். முதல்ல எனக்கு தேவை புவி சார்பா சிம்பிள் எம்டா ஆர்முடுகள் என்னன்னு தேவை. புவி சார்பா சிம்பிள் எம்ட பெருமதி அவரோட ஆர்முடுகள் என்னன்னு தேவை. இதுக்காக காவி கூட்டல எழுதுறேன். சிம்பிள் எம் எம் கேபிட்டல் எம் இ எழுதியாச்சு. இது காவி கூட்டல். இதற்கு முதல் வினால நிலையான சாய்தளம் இவரை சைபர்னு போட்டோம். இப்ப அவரை சைபர்னு போடலாது. ரைட். அப்ப முதல்ல இவர் சைபர்னு பிரதிட்டனால வினா ஒரு ஆர்முடுகளை பேஸ் பண்ணி வந்துச்சு. இப்ப பாருங்க பிள்ளைகள், இவரது ஆர்முடுகள் இந்த திசையில சிம்பிள் இங்க டீட்டா. இவரது புவி சார்பான ஆர்முடுகள் இந்த பக்கம் கேபிட்டல் எஃப். ரெண்டு ஆர்முடுகளோட திசைகளையும் பார்த்துக்கிட்டோம். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுறோம். இவங்க ரெண்டு பேரையும் கூட்ட போறோம். இவங்க ரெண்டு பேரையும் கூட்டக்குள்ள ஒரு ஈஸியான வே ஒன்று இருக்கு பாருங்க பிள்ளைகள். கூட்டுறதுக்கு நீங்க எத்தனையோ தொடர்புகள் எழுதலாம். கூட்டுறதுக்கு இலகுவான ஒரு வேலையை நாங்கள் செஞ்சுக்க போறோம். சிம்பிள் எம்ட புவி சார்பான ஆர்முடுகளை தான் காண்றேன். இந்த கோடையும் இந்த கோடையும் ஒட்டி எழுதிட்டோம். இது டீட்டா. இந்த கோடை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணனா இதுவும் டீட்டா. பாருங்க, சிம்பிள் எம்ட ஆர்முடுகளுக்கு இப்படி ஒரு டிசைனை போட்டு வச்சு, ஒரு டிசைன் மாதிரி போட்டோம். ரெண்டே ஒட்டணும். இந்த உச்சியையும் இந்த உச்சியையும் ஒட்டுன மாதிரி நினைக்கிறேன். அப்போ ஒரு பக்கம் சாய்வா இருக்கு, ஒரு பக்கம் கிடையா இருக்கு. இது ரெண்டுமே வருட ஆர்முடுகள். ரைட். இப்ப கான்செப்டுக்கு போவோம். இவருட ஆர்முடுகள் இது புவி சார்பானது. அடுத்தது கேபிட்டல் எம்இ நன்கு அறிந்தது. இவருக்கு அப்படி எழுத தேவையில்லை. இவர் புவியோட தொடுப்புல தானே இருந்தார். ஆப்பின் ஆர்முடுகள் கேபிட்டல் எஃப் நேரா புவியோட இருந்துச்சு. ஆனா சிம்பிள் எம் புவியோட தொடுப்புல இல்ல.
சிம்பிள் எம் தொடுப்புல இருந்து எம்மோட கேபிட்டல் எம்மோட. அப்ப அவருக்கு எடுத்தோடனே புவி சார்பா எழுதல, இவருக்கு எழுதலாம். ஆப்பு வந்து நேரா புவியோட டச்ல இருக்கு. அப்ப புவி சார்பான ஆர்முடுகள் கேபிட்டல் எஃப். இனி நாங்கள் சமன்பாடுகள் சிலது எழுத போகிறோம். மிக முக்கியம், இப்ப இருக்கிற சிலபஸ்ல சமன்பாடை மட்டும்தான் எழுத சொல்றாங்க. தீர்க்கிறதுக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் மிக குறைவு. சமன்பாடை சரியா எழுத தெரியணும். சமன்பாடை சரியா எழுதுறதுக்கு நாங்க திசைகளை சரியா விளங்கிக்கிறணும். கேபிட்டல் எம்முக்கு ஒரு ஆர்முடுகள் தான் இருக்கு. சிம்பிள் எம்முக்கு 2 ஆர்முடுகள் இருக்கு. ஆப்பின் ஆர்முடுகளும் செல்வாக்கு செலுத்தும், ஆப்பு சார்பாக துணிக்கேடு ஆர்முடுகளும் செல்வாக்கு செலுத்தும். அப்ப ஆர்முடுகளை வேறுபடுத்திக்கிட்டத நன்கு கவனிச்சுக்கிறங்க பிள்ளைகள். சிம்பிள் எம்ட புவி சார்பான ஆர்முடுகள், கேபிட்டல் எம்ட புவி சார்பான ஆர்முடுகள் தொடர்ந்து வரும். இந்த பாடத்துல தொடர்ந்து வரும். சரியா நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து சமன்பாடு எழுதுறதுக்கு ரைட் பார்ப்போம் பிள்ளைகள். இப்ப யாருக்கு எந்த திசையில எழுதுறோன்றது பார்ப்போம். சிம்பிள் எம்முக்கு இந்த பக்கமா F7 M எழுதுறோம். சிம்பிள் எம்முக்கு நல்லா கவனிச்சுக்கிறனும். சிம்பிள் எம்முக்கு இந்த பக்கமா சிம்பிள் எஃப் இருக்கு. இவர் இந்த பக்கமா தான் நான் பிரிக்கணும். இவர் நேரடியா இருக்கிறாரு. இவர் எப்படி நான் பிரிச்சேன்னா மேல் பக்கத்தை தான் காட்டுறாரு. நான் இந்த பக்கமே பிரிச்சாகணும். விசை பிரிப்பு மாதிரி ஆர்முடுகள் பிரிப்பு. அப்ப இவரை நான் பிரிக்கிறேன் இந்த பக்கம். எனவே பாருங்க, விசைகள் நமக்கு நிறை விசை தாக்குறத பத்தி தெரியுமே, அதையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறோம். நான் விசைகள் தாக்குறத இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணல. எம்ஜி சைன் தீட்டா, இந்த பக்கம் எம்ஜி சைன் தீட்டா போகுது. F7 MA எம்ஜி சைன் தீட்டா. எம்ஜி சைன் தீட்டா எனும் விசை இந்த பக்கம் தாக்குது. வேற எந்த ஒரு விசையும் தாக்கல பிள்ளைகள், நல்லா விளங்கிடும். வேற எந்த ஒரு விசையும் தாக்கவில்லை. துணிக்கையில தாக்குறது எம்ஜி சைன் தீட்டா. இந்த பக்கம் உராய்வோ வேற எதுவும் தாக்கல. இது செங்குத்தா தான் தாக்குது. செங்குத்தா தாக்குனா வராது. ஆர் எப்படி மடிச்சோம்னா ஆர் கோஸ் 90 தானே வரும். எனவே ஆர் வராது. இப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க எழுதுறோம். சிம்பிள் எம்
பிராக்கெட் இவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்தா என்ன ஆர்முடியல் வரும். இந்த பக்கம் சிம்பிள் எஃப் இருக்கு, இவரை மடிக்கிறோம், மடிச்சா மேல் பக்கத்தை தான் காட்டும். ஆனா இந்த பக்கம் தான் சமன்பாடு எழுதணும். அப்ப பாருங்க, இந்த பக்கம் சிம்பிள் எஃப், இவர் எந்த பக்கம் மடிச்சோடனே கேபிட்டல் எஃப் கொஸ் தீட்டா, கேபிட்டல் எஃப் கொஸ் தீட்டான்னு. சிம்பிள் எம்முக்கு தளத்தின் வழியே உயர் சரிவு கோட்டின் வழியே நாங்கள் எழுதக்கூடிய சமன்பாடு. இதுல வேணும்னா சிம்பிள் எம்ம கட் பண்ணும், சிம்பிள் எம்ம கட் பண்ணும். இனி பாருங்க, எனக்கு தேறிய சமன்பாடு என்ன வருதுன்னு பார்த்தா ஜி சைன் தீட்டா சிம்பிள் எஃப் சய கேபிட்டல் எஃப் கொஸ் தீட்டான்னு வரும். ஜி சைன் தீட்டா சிம்பிள் எஃப் சய கேபிட்டல் எஃப் கொஸ் தீட்டான்னு போடுறோம். ரைட், இனி அடுத்த தொகுதியை பார்ப்போம். அப்ப அடுத்த தொகுதியை நான் பார்க்கறதுக்கு முன்னுக்கு யாருக்கு எந்த பக்கம்னு பார்ப்போம். அடுத்து நாங்க போடுறோம் தொகுதிக்கு, தொகுதிக்கு கிடையா. ஏன் தொகுதின்னு சொன்னோம்? தொகுதியில ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல கேபிட்டல் எம் திணியுடைய ஆப்பொண்டு, சிம்பிள் எம் திணியுடைய துணிக்கை ஒன்று. இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைத்திசையில சமன்பாடு போட போறோம், தொகுதிக்கு போட போறோம். மிக முக்கியம் அது. இப்ப விசைகளை பத்தி ஆராயணும் பார்ப்போம். இந்த துணிக்கையிட நிறை விசை இந்த பக்கம் இருக்கும், சிம்பிள் எம்ஜி. அவர் நிறை தணிக்கையில அவரை நாங்க திசைக்கேற்ப பிரிக்கக்குள்ளதான் அந்த எம்ஜி சைன் தீட்டா எம்ஜி கொஸ் தீட்டாலாம் வருவார். ரைட், நான் கிடையா தான் எழுத போறேன். அப்ப கிடையா ஏதாச்சும் விசை தாக்குதான்னு பார்ப்போம். கிடையா ஏதாவது விசை தாக்குதான்னு பார்த்தா நிறை விசை நிலை குத்தா இருக்கு. ஆர் ஆர் தொகுதின்னு நினைக்கக்குள்ள இந்த ஆறும் தான் போயிடும். தனியா சிம்பிள் எம்னு நினைக்கலையே, தனியா கேபிட்டல் எம்னு நினைக்கலையே, தொகுதின்னு தான் நினைக்கிறோம். தொகுதியை சேர்த்து பார்க்கக்குள்ள ஆர் ரெண்டும் வராது, சமனும் எதிருமானது. இந்த சிம்பிள் எம்ஜி நிலை குத்தா கீழானது, கேபிட்டல் எம்ஜி நிலை குத்தா கீழானது, எஸ் நிலை குத்தாக மேலானது. பாருங்க, எந்த ஒரு விசையும் தொகுதிக்கு கிடையாக இல்லை, தொகுதிக்கு கிடையா இல்லை. அப்ப தொகுதிக்கு கிடையான விசைன்னு பார்த்தா தொகுதின்னு எடுத்தனால ஆர் வராது. நிறை விசைகள் மறுத்தாக்கங்கள் இந்த எஸ் எல்லாமே நிலை குத்தா இருக்கு. இந்த ஆறு இல்லாம போயிடும். ஆக மொத்தத்துல தொகுதிக்கு நான் சமன்பாடு எழுதினால் மிக முக்கியம், எந்த ஒரு விசையும் தாக்கல. தொகுதிக்கு எஃப் சமன் எம் எழுதுறேன், எந்த ஒரு விசையும் தாக்கவில்லை. அப்போ ஒவ்வொரு எம்ஏ எழுதியா கிடையா பார்க்கணும். அப்ப பாருங்க பிள்ளைகள், ஆப்பிற்கு கிடையா ஆர்முடியல் இருக்கு.
புவி சார்பா. ஆப்பின் ஆர்முடுகல் இந்த பக்கம் இருக்கு கேபிட்டல் எஃப். அப்ப நாங்க போடலாம் கேபிட்டல் எம் இன்டு கேபிட்டல் எஃப். ஆர்முடுகல் ஏன்னா தொகுதியில கேபிட்டல் எம் உறுப்பும் இருக்கு, சிம்பிள் எம் உறுப்பும் இருக்கு. கேபிட்டல் எம்மிற்கு கிடையாக எம்ஏ எழுதினோம்னா எம்எஃப் நூறு. சிம்பிள் எம்முக்கு கிடையாக ஆர்முடுகல் எழுதுனா கவனிங்க பிள்ளைகள். சிம்பிள் எம்முக்கு இந்த பக்கம் கிடையா கேபிட்டல் எஃப் இருக்கு. இவரை கிடையா பிரிச்சுக்கிறேன். இவரை கிடையா பிரிச்சுக்கிறதுக்கு இப்படி ஒரு கோடன்னு போடுறேன். இது டீட்டா. இவர் அப்படி இந்த பக்கம் அடிக்கும். கேபிட்டல் எஃப் நேரடியா இருக்கு, சிம்பிள் எஃப் இந்த பக்கம் அடிக்கும். ஏன்னா சிம்பிள் எஃப் இப்படி போயிட்டு இருந்தது. இவர் எந்த பக்கம் அடிச்சா தேரிய ஆர்முடுகள் இந்த பக்கம் கேபிட்டல் எஃப் இருக்கு, சிம்பிள் எஃப் கொஸ்டீட்டா இந்த பக்கம் இருக்கு. எனவே இவரை நான் போடுறோம் கேபிட்டல் எஃப் மைனஸ் சிம்பிள் எஃப் கொஸ்டீட்டா. அப்படி பிரிக்கும். பாருங்க, திருப்பியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கிறேன். இவர் நேரடியா கிடையா இருக்காரு, இவரை கிடையா பிரிக்கணும். பிரிக்கக்குள்ள இந்த திசையை காட்டுது. நான் இந்த திசைக்கு தான் சமன்பாடு எழுதுறேன். அப்ப இது நேர்னு சொன்னா இது மறைத்தான். அப்ப கேபிட்டல் எஃப் மைனஸ் சிம்பிள் எஃப் கொஸ்டீட்டா மைனஸ் வர்றதுக்கு அதான் காரணம். அப்ப பாருங்க, இந்த சமன்பாட்டில் இருந்து இதுதான் ரெண்டாவது சமன்பாடு. இதை கொஞ்சம் வேணா திருத்திக்கிறோம். என்ன மாதிரி திருத்துறேன்னு பாருங்க. कैपिटल एम सह सिंपल एम कैपिटल एफ सह सिंपल एम एफ cos theta. எனவே सिंपल एम एफ cos theta कैपिटल एम सह सिंपल एम कैपिटल एफ सिंपल एफ इन कील कैपिटल एफ कैपिटल एम प्लस सिंपल एम பிரித்தல் सिंपल एम cos theta வரும். பாருங்க, ரெண்டு ஆர்முடுகள்கிட்ட விகிதத்தை எடுக்கும். விட இல்ல, விட எடுக்கிறதுக்கு சமன்பாடுகளை தீர்த்தா விட வரும். நான் ரெண்டு ஆர்முடுகள் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஆப்பு சார்பாக சிம்பிள் எம் ஆர்முடுகள் சிம்பிள் எஃப், புவி சார்பாக கேபிட்டல் எம் ஆர்முடுகள் கேபிட்டல் எஃப். அவங்க ரெண்டு பேர்ட விகிதம் இது. அவன் ரெண்டு பேர்ட விகிதம் இது. அப்ப அதுல இருந்து இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் வச்சுட்டு இப்ப நான் ரெண்டு சமன்பாடு எழுதியிருக்கேன். பாருங்க பிள்ளைகள், ரெண்டு சமன்பாடு. இது ரெண்டாவது சமன்பாடு. முதல் சமன்பாடு முதல் சமன்பாடு. இப்ப இந்த ரெண்டு சமன்பாடையும் தீர்த்தா எனக்கு சிம்பிள் எஃப் கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் தீர்த்து பார்ப்போம். அப்ப நான் ஒன்னாவது சமன்பாட்டுக்கு போறேன். ஒன்னாவது சமன்பாட்டுல ஜி சைன் தீட்டா சிம்பிள் எஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் கொஸ் தீட்டான்னு எழுதும். சிம்பிள் எஃப் மைனஸ் கேபிட்டல் எஃப் கொஸ் தீட்டா. சிம்பிள் எஃப் எழுவாயாக்கம். இது ஒன்னாவது சமன்பாடு தானே. இந்த ஒன்னாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு பிரதியீடு ஒன்று செய்வோம். ஜி சைன் தீட்டா
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிள்ளைகள். இவரை நீங்க எழுவாய் ஆக்குறதா இருந்தா இவரை குறுக்கு பெருக்கம் செய்யத்தானே வேணும். அப்ப இந்த சிம்பிள் எஃப்க்கு பதிலா நான் போடலாம் கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் எஃப், கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் கேபிட்டல் எஃப் cos தீட்டான்னு போடலாம். சக சய எஃப் cos தீட்டா. இவ்வாறு வந்துடும். ஒரு சின்ன பிரதியீடு. இந்த ரெண்டாவது சமன்பாடு அதான் மாடிஃபை பண்ணிக்கிட்டது. சமன்பாடை தீர்க்க சொல்லாட்டி நீங்க அதை தீர்க்க தேவையில்ல. சமன்பாடு எழுதுனா போதும். ஆனா சமன்பாட்டுக்கு நம்ம பண்ணணும். சமன்பாடை தீர்க்க சொல்லிட்டாங்கன்னா மிக இலகுவான ஒரு வினாக்கு தீர்க்க சொல்லுவாங்க. ரைட். இப்ப இந்த சமன்பாட்டில இருந்து இவரை பிரதியீடு செஞ்சாச்சு. இனி கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்கலாம் தானே எங்களால. கேபிட்டல் எஃப் கண்டுபிடிக்கலாம். பாருங்க பிள்ளைகள், ஜி சைன் தீட்டா கேபிட்டல் எஃப் என்பதை பொதுவா எடுப்போம். கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம், சிம்பிள் எம் cos தீட்டா சய cos தீட்டா, சய cos தீட்டா. ரைட். கேபிட்டல் எஃப் கோமசி எம் cos தீட்டா, கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் மைனஸ் இவர் அப்படி குறுக்கு பெருக்கம் ஆகும். இவர் குறுக்கு பெருக்கம் ஆக எம் cos தீட்டா cos வர்க்கம் தீட்டா, எம் cos வர்க்கம் தீட்டா. ரைட். இவங்க ரெண்டு பேர்ல இருந்து சிம்பிள் எம்ம பொதுவா எடுப்போம். இவங்க ரெண்டு பேர்ல இருந்து சிம்பிள் எம்ம பொதுவா எடுப்போம். சிம்பிள் எம் cos தீட்டா கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பிள் எம் பிராக்கெட் 1 சய cos வர்க்கம் தீட்டா, 1 சய cos வர்க்கம் தீட்டா. 1 சய cos வர்க்கம் தீட்டாக்கு சைன் வர்க்கம் தீட்டா போடலாம். 1 சய cos வர்க்கம் தீட்டாக்கு சைன் வர்க்கம் தீட்டா போடலாம். எனவே கேபிட்டல் எஃப், கேபிட்டல் எம், சிம்பிள் எம் சைன் வர்க்கம் தீட்டா பிரித்தல் எம் cos தீட்டா. ஜி சைன் தீட்டா. எனவே கேபிட்டல் எஃப் இவர் அப்படி குறுக்கு பெருக்கம் ஆகும். எம்ஜி சைன் தீட்டா cos தீட்டா பிரித்தல் கேபிட்டல் எம் பிளஸ் சிம்பிள் எம் சைன் வர்க்கம் தீட்டான்னு. ஆப்பின் ஆர்முடுகள், ஆப்பின் புவிசார்பான ஆர்முடுகளை கண்டோம். ரைட். அப்ப ஆப்பின் புவிசார்பான ஆர்முடுகள்ல ஒருங்கமை சமன்பாடு ரெண்டா உருவாக்கும். உருவாக்கி இதை கண்டோம். இப்போ கண்டுகிட்டு வந்த முறையும் மறந்துடக்கூடாது பிள்ளைகள். மிக இலகுவான சுருக்கல். இப்ப அதுல இருந்து சிம்பிள் எஃப் கண்டுபிடிக்கலாம். சிம்பிள் எஃப் யாருன்னு சொன்னா பிள்ளைகள், சிம்பிள் எஃப் யாருன்னு பார்த்தா ஒரு எழுவாயாக்கலாம் தான். சிம்பிள் எஃப் எழுவாயாக்குனா கேபிட்டல் எம் சா சிம்பிள் எம் இன் கீழ் எம் cos தீட்டா கேபிட்டல் எஃப். இந்த பிரதியிட போட்டா சிம்பிள் எஃப் கண்டுபிடிக்கலாம் தானே. சிம்பிள் எஃப் அடுத்து சிம்பிள் எஃப் காணும்.
ரைட், அவ பிரதியீடுல ரொம்பவே கவனமா இருக்கணும். கேபிட்டல் எஃப் தர, கேபிட்டல் எஃப் தர, கேபிட்டல் எம் சா சிம்பிள் எம் cos theta. கேபிட்டல் எம் சா சிம்பிள் எம் பிரித்தல் சிம்பிள் எம் cos theta. கேபிட்டல் எஃப் ஆன்சரை ஆல்ரெடி கண்டு வச்சிருக்கிறோம். இனி இதை கொண்டு வந்து நான் பிரதியிடலாம். இதை கொண்டு வந்து பிரதியிட்டா எங்களுக்கு சிம்பிள் எஃப் டவிட்ட கிடைக்கும்ல. பாருங்க, எம்ஜி சைன் தீட்டா கொஸ் தீட்டா பிரித்தல் கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் சைன் வர்க்கம் தீட்டா பிராக்கெட் கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் கீழே சிம்பிள் எம் கொஸ் தீட்டா சிம்பிள் எம் கேன்சல் கொஸ் தீட்டா கேன்சல். எனவே சிம்பிள் எஃப் இறுதி விடை கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் ஜி சைன் தீட்டா கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் சைன் வர்க்கம் தீட்டா என வந்துவிடும். பார்த்தா எத்தனையோ பாஸ் பேப்பர்ஸ்ல இந்த நிறுவல் வந்திருக்கு, இந்த பிரயோகம் வந்திருக்கு. வெறுமனே இரு சிறு துணிக்கை ஒரு துணிக்கையும் சாய்தளம். முதலாவது உதாரணம் பார்த்தோம், சாய்தளம் ஓய்வுல இருக்கு, துணிக்கை அசைது. ரெண்டாவது பார்த்தோம், சாய்தளம் அசைது, அதாவது ஆப் அவர் அசைஞ்சிக்கிட்டு போகக்குள்ள துணிக்கைக்கு எழுதக்கூடிய ஆர்முடுகள் என்ன, ஆப்பிடு ஆர்முடுகள் என்ன. இப்ப நாங்க நினைச்சிடக்கூடாது பிள்ளைகள், இந்த ரெண்டும் தான் வினாடு. மேலதிகமா சில வினாக்கள் கேட்கலாம், மேலதிகமா சில வினாக்கள் கேட்கக்குள்ள, ஏன்னா நாங்க முதல் உதாரணம் படிக்கக்குள்ளே சரியா விசை பிரிப்பு ஆர்முடுகள் பிரிப்பை படிச்சிடணும். அதுல சந்தேகம் வச்சுக்கிற கூடாது. எங்களுக்கு சிம்பிள் எஃப்ஐ கேபிட்டல் எஃப்ஐ மட்டும் கேள்வியா கேட்கலாது, ஆறு ஒரு கேள்வியா கேட்கணும். மறுத்தாக்கம், ஆப்பிற்கும் துணிக்கைக்கும் இடையிலான மறுத்தாக்கம். எஸ் ஒரு கேள்வியா கேட்கணும், தரைக்கும் தரையிலிருந்து ஆப்பிற்கு கிடைக்கும் மறுத்தாக்கம். இப்ப இவங்களெல்லாம் காணணும்னு சொன்னா நாங்க எப்படி சமன்பாடு எழுதலாம், என்ன எழுதுனா சரி வரும், எப்படி பிரிக்கலாம், அந்த விடயங்களை கொஞ்சம் பார்ப்போம். ரைட், அப்ப அடுத்து நான் பார்க்க போறது, எங்களுக்கு கேட்குறாங்க ஆர் இன் பெறுமதி. இன்னைக்கு ஆறுன்றவர் ஆப்பிற்கும் துணிக்கைக்கும் இடையிலான மர்த்தாக்கம். அப்ப பாருங்க பிள்ளைகள், ஆர்ட பெறுமதியை பார்ப்போம். அதுக்காக நாங்கள் ஒரு சமன்பாடு எழுதணும். ஆற கண்டுபிடிக்க போறோம். ஆனா சிம்பிள் எம் துணிக்கைக்கு நிலைக்குத்தா போடலாம் மேல் நோக்கி, அல்லது ஆப்பிற்கு மட்டும் கிடையா போடும். பாப்போம் என்ன நடக்குது. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சிம்பிள் எம்முக்கு நிலைக்குத்தா போடும். சிம்பிள் எம்முக்கு நிலைக்குத்தா மேல் நோக்கி பிரதிட்டா உங்களோட ஆர்முடுகள், அதாவது மர்த்தாக்கத்தை கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம். நான் சமன்பாடு எழுதுறேன்.
சிம்பிள் எம்மிற்கு நிலைக்குத்தாக மேல் நோக்கி. ஒரு ஞாபகப்படுத்தலுக்கு இங்க நான் படத்தை ஞாபகம் வச்சுக்கிறேன். இதுதான் உங்களோட அப்பு. இவர் இந்த பக்கம் கேபிட்டல் எஃப். துணிக்கை மறுதாக்கம் mg sin தீட்டா. இந்த பக்கமே சிம்பிள் எஃப். அவர் அங்கிட்டு கேபிட்டல் எஃப். ஆக மொத்தத்தில் சிம்பிள் எம் திணிவுக்கு இப்படி கேபிட்டல் எஃப்பும் இப்படி சிம்பிள் எஃப்பும் தொழிற்படும். இது தீட்டா. எனக்கு தேவை இந்த ஆறை கண்டுபிடிக்கிறது. ஆறை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, சிம்பிள் எம் திணிவுக்கு தளத்திற்கு செங்குத்தான திசையில் எஃப் சமன் எம்ஏ போடுறோம். தொகுதிக்கு போடல, சிம்பிள் எம்முக்கு மட்டும்தான் போடுறோம். புவி சார்பா போடுறோம். புவி சார்பா அதுல கவனமா இருக்கணும். ரைட்டாவ பாப்போம் பிள்ளைகள். இங்க நிறைய விசை இருக்கும். மறுத்தாக்கம் இருக்கு. mg cos தீட்டா. இவரை நான் பிரிக்கிறோம் தானே. இந்த பக்கம் பிரிச்சா mg sin தீட்டா, இங்கிட்ட mg cos தீட்டா. அதுல நீ டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இவர்ல தாக்குற ரெண்டு விசைகள். ஆர் சய சிம்பிள் mg cos தீட்டா சமன் ஆர்முடுகள் எழுதணும். ஆர்முடுகள் எந்த பக்கம் எழுதுறோம்னு சொன்னா இவருக்கு செங்குத்தான திசையில் ஆர்முடுகள் எழுதும். இந்த டிரெக்ஷன்ல தானே போட்டிருக்கிறேன். இந்த டிரெக்ஷன்ல இருக்கிற ஆர்முடுகள் யாருன்னு பார்ப்போம். ரைட். அப்ப இந்த டிரெக்ஷன்ல இருக்கிற ஆர்முடுகள் யார்? இவர் வரமாட்டாரு. இவரை நான் இந்த பக்கம் பிரிச்சா கொஸ் 90 வரும். எனவே சிம்பிள் எஃப் வராது. கேபிட்டல் எஃப் கவனிங்க. இவரை இலகுவா பிரிச்சு விளங்கப்படுத்துறேன். தீட்டானா இது 90 சே தீட்டா, இது தீட்டா, இது 90 சே தீட்டா. இவர் இந்த பக்கம் வருது. இவரை பிரிச்சு வேலை. இவரை பிரிச்சா செங்கோணம். இந்த கேபிட்டல் எஃப் பிரிச்சிங்கன்னா கேபிட்டல் எஃப் சைன் தீட்டான்னு வரும். கொஸ் 90 சே தீட்டா. ஆனா என்ன விஷயம்னா கீழ் நோக்கி தான் காட்டும். கேபிட்டல் எஃப் கூறு இந்த பக்கம் தான் போகுது. அப்ப கேபிட்டல் எஃப் கூறு இந்த பக்கம் போகுதுன்னு சொன்னா, அப்ப அவரை நான் பிரிக்கணுமே எஃப் கொஸ் 90 சே தீட்டா. எனவே சிம்பிள் எம் மைனஸ் எஃப் சைன் தீட்டா. ஆனா யோசிக்கல் தான் பாருங்க பிள்ளை. எஃப் சைன் தீட்டா வருது, இந்த பக்கம் வருது. நான் இந்த பக்கம் சமன்பாடு எழுதுறேன். இவர் வரவே மாட்டார் கூறு. எனவே எனக்கு சமன்பாடு இது. அதுல இருந்து ஆற கண்டுபிடிக்கலாம். mg cos theta மைனஸ் சிம்பிள் mf sin theta. இவரை சுருக்குனா உங்களுக்கு மறுத்தாக்கம் கிடைக்கும். கேபிட்டல் எஃப் கண்டு வச்சிருக்கிறோம். இனி அதை பிரதிட்டு சுருக்கணும் முடியாது. அப்ப பாருங்க, கேபிட்டல் எஃப் தான் ஆன்சர்.
கேபிட்டல் எஃப் ஆன்சர் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், எம்ஜி சைன் தீட்டா கொஸ் தீட்டா. கேபிட்டல் எம் சக சிம்பிள் எம் சைன் வர்க்கம் தீட்டா. அதை கொண்டு வந்து இங்கே பிரதியிட்டா சரி. இங்கே பிரதியிட்டு இதை சுருக்குனீங்கன்னா ஆர்ட விடையை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ கேபிட்டல் ஆர்ட விடை எடுக்கிறதுக்குரிய முறையை இப்படி யோசிக்கலாம். பிரதியிட்டு சுருக்குறது நீ உங்களுக்கான வேலையாக தாரேன். கேபிட்டல் எஃப் அங்கே கொண்டு வந்து போடுங்க, சுருக்குங்க, போமசி எடுங்க. அது உங்களுக்கான வினாவா தார். ரைட். அப்போ அடுத்து இவரை அடிப்படையாக கொண்டு, ஆனால் சிம்பிள் எம் துணிக்கி அடிப்படையாக கொண்டு தானே விடை எடுத்து. இதே ஆற ஆப்ப மட்டும் கருதி எடுக்கவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் முடியாது. இதே ஆறை தான் காண போறேன். ஆறுக்குரிய சமன்பாடு இருக்கிறேன். இப்போ எங்கிட்ட சுருக்க வேண்டியது உங்களோட வேலை பிள்ளைகள். கேபிட்டல் எஃப்க்குரிய ஆன்சரை பெற்றிருக்கிறோம், அதை பிரதியிடணும், பிரதியிட்டு சுருக்கணும். கேபிட்டல் ஆரை காண்றதுக்கு இன்னொரு வழிமுறையை பின்பற்று. நான் பார்ப்போம். தனியா ஆப்பிற்கு கிடையா கிடையா F7 MA போடும். ஒரு ஞாபகப்படுத்தலுக்கு ஆப்பில் தாக்குற விசையில மார்க் பண்ணி காட்டிடுறேன். இப்படி ஆர். இவரோட ஆர் முடிவுகள் இந்த பக்கம் எஃப். இது நிறை விசை எம்ஜி. நிறை விசை கேபிட்டல் எம்ஜி. மறுதாக்கம் எஸ். இப்படியாப்பட்ட விசைகள் தானே தாக்குனுச்சு. ஆப்பிற்கு கிடையாது சமன்பாடை போட்டா இந்த விசை ரெண்டுமே நிலை குத்து, அவங்க வரமாட்டாங்க. இவரோட கோணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது டீட்டா, இது 90 டீட்டா, இது டீட்டா, இது 90 டீட்டா. இவரை நான் இந்த பக்கம் பிரிக்கிறேன். முதல்ல எஃப் தானே எங்கிட்டு பிரிச்சோம், இப்போ இவரை எங்கிட்டு பிரிக்கும். ஆர் சைன் டீட்டா, ஆர் சைன் டீட்டா, ஆர் சைன் டீட்டா சமன் கேபிட்டல் எம் எஃப். ஆர் சைன் டீட்டா சமன் கேபிட்டல் எம் எஃப். இதிலிருந்து ஆரை துணிவது இலகுவானது. கேபிட்டல் எம்முக்கு மட்டும், ஆப்பிற்கு மட்டும் சமன்பாடை போட்டேன். ஆப்பிற்கு மட்டும் சமன்பாடை போட்டா அதுல என்ன திசைன்னு பாருங்க. கிடை திசைன்னா நிலைக்குத்து விசைகள் வராது, கிடை விசைகள் மட்டும்தான் வரும். அதை கொண்டு நான் இப்படி ஒரு சமன்பாடு எழுதலாம். இதுல இருந்தும் ஆற காணலாம். எது ஈஸியோ அதை செய்யுங்க. ரைட். அடுத்தது எஸ் காண சொல்றாங்க. உங்களுக்கு எஸ் காண சொல்றாங்க. எஸ்ன்றவரை காண சொன்னா நடக்கும். எஸ் ரைட். அப்ப எஸ் காணும். நல்லா கவனிங்க பிள்ளைகள். ஆப்புல நிலை குத்தா மேல் நோக்கி எஸ் தாக்குது. இப்ப நான் வந்து ஒரு சமன்பாடு எழுதுறேன். ஆப்பிற்கு நிலை குத்தா F7 MA, நிலை குத்தா F7 MA, நிலை குத்தா மேல் நோக்கி எஸ், நிலை குத்தா கீழ் நோக்கி கேபிட்டல் எம்ஜி,
அதே மாதிரி இவர் டீட்டா ஆற கீழே பிரிக்கிறேன். இடையான ஆர்முடுகள் மட்டும்தான் ஆப்புக்கு இருக்கு. எனவே நான் பிரிக்கலாம் பாருங்க பிள்ளைகள். இவருக்கு நிலைக்குத்தா பிரிக்கிறேன். நிலைக்குத்தா பிரிச்சா எஸ் மேல் நோக்கி, கேபிட்டல் எம்ஜி கீழ் நோக்கி, ஆர் கொஸ்டீட்டா கீழ் நோக்கி. ஆரை நான் இந்த பக்கம் பிரிக்கிறேன். சமன் கேபிட்டல் எம் தர 0. ஏன் 0 போட்டோம்? ஆப்பிற்கு கீழ் நோக்கி, அதாவது கிடையா மட்டும்தான் ஆர்முடுகள் இருக்கு. கிடையா ஆர்முடுகள் இருந்தா நிலைக்குத்த ஆர்முடுகள் 0. யாரும் வர மாட்டார். அப்ப இதுல இருந்து பாருங்க பிள்ளைகள். நான் எஸ் காண போறேன். எஸ் சமன் கேபிட்டல் எம்ஜி ஆர் கொஸ் தீட்டா. ஆர்ட விடைய மேல கண்டிருப்பீங்க. இதுல இருந்து ஆர்ட விடைய கண்டுபிடிக்கலாம். கேபிட்டல் எஃப் தெரியும். ஆர்ட விடைய கண்டுபிடிச்சா கொண்டு வந்து இங்க பிரதியிடணும். பிரதிட்டா எஸ் விடைய கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த கேள்வியில கேட்கப்படக்கூடிய 4 வினாக்கள் சிம்பிள் எஃப், ஆப்பு சார்பாக சிம்பிள் எம் இன் ஆர்முடுகள், கேபிட்டல் எஃப் புவி சார்பாக ஆப்பின் ஆர்முடுகள், கேபிட்டல் ஆர் ஆப்பிற்கும் துணிக்கைக்கும் இடையிலான மறுத்தாக்கம். அதுக்கு 2 செய்கவழி செய்யலாம், விருப்பமானது ஒன்று செய்யும். தரைக்கும் ஆப்பிற்கும் இடையிலான மறுத்தாக்கம் எஸ், அதை கண்டுபிடிச்ச. அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் எந்த முறையில என்ன முறையில செய்கவழிய செஞ்சா உங்களுக்குரிய விடைகள் கிடைக்கும்னு பாருங்க. போன வீக்ல சில அமைப்புகளை பார்த்தோம். சில அமைப்புகள் இந்த வீக்ல இந்த ஆப்பு சார்பான அமைப்புல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்க ஆராய்ஞ்சு பார்த்தோம். அப்ப இதுல இருந்து நாங்க இனி வரும் காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். இப்ப இது ஜூலை மாசத்துல உங்களுக்கு பாடம் நடந்தது பாருங்க, ஒரு ஃப்ரீ ட்ரையல் மாதிரி தான் நடந்துச்சு. ஆகஸ்ட் மாசத்துல இருந்து அநேகமா எங்களோட பிசிக்கல் கிளாஸ் வர்ற பிள்ளைகளை தவிர ஏனையவங்களுக்கு பேமெண்ட் சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்துவாங்க. இனி பாடங்கள் கற்பிக்கிற நேரம் அதிகரிக்கப்படும். அப்ப அதன்படி சார்பு ஆர்முடுகளா இருக்கட்டும், இதுக்கு அங்கிட்டு வர்ற இந்த முறை எக்ஸாமை ஃபேஸ் பண்ற பிள்ளைகளா இருக்கட்டும், இல்லாட்டி 26ல ஃபேஸ் பண்ற பிள்ளைகளுக்கு இன்றியமையாத பாடம். ரொம்ப ஃபாஸ்டா போகல, கொடுத்த சிலபஸ்ல சில விஷயங்களை கருதி சில விஷயம். இப்ப இந்தந்த அமைப்புகள் மூலமா வர்ற வினாக்களை எங்களால் அணுகல். அப்ப அந்த மாதிரி அணுகிற முறைகள் எவ்வாறு எத்திசையில் யார் சார்பா எப்படி ஆர்முடுகளை போடுறது, எப்படி விசைகளை போடுறதுன்னு சரியா தெரிஞ்சா இலகுவா நாங்க பாடத்துல இருக்கிற அநேகமான வினாக்களை செய்யலாம். இப்போதைக்கு படிச்ச வரைக்கும் இன்னொருக்கு சிலபஸ் இப்போதைக்கு படிச்ச வரைக்கும் நாங்க வினாவை செய்யக்கூடாது. இந்த மாதிரி நாங்க வினாவை செய்யலாம். இப்ப இன்னைக்கு சொல்லி கொடுத்தது மிக முக்கியமான 2 விடயங்கள். ஓய்வுல இருக்கிற சாய்தளத்துல
துணிக்கை போகுதுன்னா அவர்கிட்ட ஆறுமுடுகள் என்ன மரத்தாக்கம் இயங்கும் ஆப்புல துணிக்கே வச்சா துணிக்கேட ஆப்பு சார்பான ஆறுமுடுகள் என்ன புவி சார்பாக ஆப்பிட ஆறுமுடுகள் என்ன துணிக்கைக்கும் ஆப்பிற்கும் இடையிலான மரத்தாக்கம் யாது தரையிலிருந்து ஆப்பிற்கு கிடைக்கும் மரத்தாக்கம் யாது சரியா விசைகளை ஆறுமுடுகளை பிரிக்க தெரியணும் இவ்வாறு கொண்டு போகும் பட்சத்தில் உங்களுக்கு இப்போ இன்னைக்கு வந்து உண்மைக்கும் குறவு தான் படிப்பிச்சது இதுக்காகட்டு நாங்கள் வந்து பாடத்தை கொஞ்சம் கூட நேரம் நாங்கள் செய்து போட இருக்கிறோம். அடுத்த பிள்ளையெல்லாம் விரும்பி சில செக்ஷனை ரிக்வெஸ்ட் பண்ணால் அதையும் நாங்கள் கண்டினியூ செய்து காட்ட இருக்கிறோம். இப்போ இந்த முறை எக்ஸாமுக்கு போகிற பிள்ளைகளுக்கு அந்த சில செக்ஷன் செஞ்சு காட்டுங்கன்னு தேவை ஏற்படலாம். அப்போ எளிய முறையில் அணுகுவோம். எங்களுக்கு பழக்கப்பட்ட விடயத்தில் பேசி அதற்கமே கேள்வி அணுகிறது தான் கணிதத்தில் இலகுவா ஏசித்திய பெறுறதுக்கு சிறந்த வழி. விஷயத்தை மறைச்சு மறைச்சு படிக்கக்கூடாது. எங்களுக்கு தேவையான விடயத்தை எல்லா திசைகள்லையும் எல்லா கோணங்கள்லையும் நாங்கள் பிரித்து தனித்தனியாக ஆராய தெரியும். அப்போ சந்தேகம் வராது. அப்போ இன்னைக்கு செஷன் உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்காகட்டு இருந்து நாங்கள் டைம் கொஞ்சம் கூட கிளாஸ் எடுத்து செய்வோம். நீ பிள்ளைகள் வரவை பொறுத்து நாங்கள் டைம் எப்படி அவங்களோட தேவைகளை பொறுத்து நாங்கள் கேட்போம். கேட்டு உங்களோட தேவைகளை நிவர்த்தி செய்ய இருக்கிறோம். ரைட். அப்போ இன்னைக்கு செஷன் இதோட முடிக்கிறோம். இனி வர்ற காலத்தில் சந்திப்போம். தொடர்ச்சியாக கல்வியை மேற்கொண்டுக்கிட்டு போவோம். நன்றி, வணக்கம்.